வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோவில் இந்த சாவியை ஆன் பண்ண உடனே அந்த 2 லைட் எரியுதில்ல, அது ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணது வரைக்கும் ஆஃப் ஆகணும்னு தெரியும். அது சப்போஸ் ஆஃப் ஆகலைன்னா என்ன ப்ராப்ளம் நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த 2 லைட்டுமே ஆஃப் ஆகிடணும். இதுதான் நார்மலான உள்ளது. அதுமாதிரி ஆஃப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா 2 லைட்டும் திருப்பி ஆன் ஆகிடணும். இதுதான் நார்மல் கான்செப்ட் நம்ம ஆட்டோவிலலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவில் அந்த ஆயில் லெவல் இண்டிகேட்டர் அந்த இது எரியலை. அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் திருப்பி சாவி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணேன், எரியுது. அது பார்த்திங்கன்னா கீழே பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயர் தான் ஆயில் அந்த சென்ஸ் பண்ணி அனுப்புகிற ஒயர். அந்த ஒயர் தான் லூஸ் கான்டாக்டாக இருக்குது. அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வருது. இப்போ நான் கழட்டி விட்டு திருப்பி இன்ஜின்கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதை கட்டினீங்கன்னா கைண்டுக்கும். சும்மா தெரிஞ்சுங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், தெரிஞ்சுங்க இது மாதிரி இருக்குன்ட்டு. திருப்பி போயிட்டு நான் இப்போ இன்ஜினை ஆன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்த இது சாவி மட்டும் ஆன் பண்ணியிருக்கும் போது அந்த லைட்டு எரியலை. ஸோ அதுதான் நம்ம ஆயில் லெவல் இண்டிகேட்டரோட ஒயர். அந்த க்ரீன் கலர் ஒயர் தான் இதாக இருக்கணும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒயரில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு திருப்பி இது பண்ண சொல்லிட்டுங்க. நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்கனாலே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ அதை மாட்டி விட்டோன்னே இப்போ ஒர்க் ஆகுது. இப்போக்கி இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அது திருப்பி எரியலை. திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணும்போது அது அப்புறம் ஆயில் நான் அப்ளை பண்ணது பிறகு சரியாயிடுச்சு. அதுமாரி பேட்ரி லைட்டு ப்ராப்ளம் முதல்ல எடுத்த உடனே ஃபியூஸை தான் செக் பண்ணணும். அது நான் அடுத்த வீடியோ மெயினாக நல்லா தெளிவாக போடுறேன். நம்ம ஆட்டோவில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது பிறகு கொஞ்சம் தூரம் ஓட்டினது பிறகு அந்த பேட்டரி லைட் அப்படியே பிளிங்காக எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய நம்பருக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அதுமாரி எரிஞ்சுட்டு. அதுக்கான வீடியோ நான் அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். இதுதான் பார்த்துங்க, இது தெரிஞ்சுங்க. அதாவது ஆயில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா எரியலைன்னா அதுதான் ப்ராப்ளம். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஒயர் ஆயில் இன்ஜின் உள்ளேருந்து தான் வரும். இன்ஜின் உள்ளேருந்து ஆயில் சென்ஸ் பண்ணி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.